LSRW சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் மீண்டும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதிலிருந்து சில பகுதிகள் வினைத்தொகை. இன்றைக்கி பார்க்க போகிறது வினைத்தொகையை பார்க்க போகிறோம். வினைத்தொகை, வினை அப்படின்னு சொன்னிங்கனாவே இங்கே ஆக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஆங்கிலத்தில். அதை தான் இங்கே வினைத்தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆடு கொடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆடு கொடினா அசைகிறதுன்னு அர்த்தம். ஆடுனா ஆடு கிடையாது, இங்கே அசைகிறத சொல்கிறாங்க. ஆடு கொடி, கொடி அசைகிறத சொல்கிறாங்க. ஆடு கொடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வளர்தமிழ். வளர்தமிழ் அப்படின்னு சொன்னிங்கன்னா இங்கே வளர் அப்படின்னா வளர்ச்சியை சொல்கிறது. க்ரோத், வளர்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இங்கே வளர் தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 தொடர்களை இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இத்தொடர்களில் ஆடு வளர் என்பவை வினைப்பகுதிகள். இந்த தொடரில் என்ன ஆடு வளர் என்பது வினைப்பகுதிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இவை முறையே கொடி தமிழ் என்னும் பெயர் சொற்களோடு. கொடி தமிழ் அப்படிங்கிறது பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, காலம் காட்டாத பெயர் சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத. காலம் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடுறது டென்ஸை குறிப்பிடுறாங்க. டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா, கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம். கடந்த காலம்னா என்னது? பாஸ்ட் டென்ஸ். எதிர்காலம்னா ஃப்யூச்சர் டென்ஸ். நிகழ்காலம்னா ப்ரெசன்ட் டென்ஸ். நம்ம இங்கிலீஷில் நிறைய படிச்சிருக்கோம். பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா, அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம் எந்த டென்ஸுக்குரியது, எந்த காலத்துக்குரியதுன்னு அவங்க சொல்லலை. அப்படியே தொக்கி நிற்கிது. பெயரெச்சங்கள் இது எந்த காலத்தோட தொடர்பு உடையது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்பு படுத்தாமலேயே அந்த தொடரை கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதுதான் பெயரெச்சங்களாக உள்ளன. அதாவது காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கி உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலும் இவை முறையே ஆடிய கொடி, அவங்களே 3 காலத்துக்கும் ஏற்றவாறு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி எனவும், வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ் எனவும் முக்காலத்திற்கும் பொருந்தும்படி பொருள் தருகின்றன. இந்த 2 தொடர்களும் 3 காலத்திற்கும் ஏற்றவாறு பொருள் தருதான். நீங்கள் எதுக்கு வேணால் வச்சுக்கலாம். கடந்த காலத்துக்கும் வச்சுக்கலாம், எதிர்காலத்துக்கும் அந்த தொடர்களை வச்சுக்கலாம், நிகழ்காலத்துக்கும் அந்த தொடர்களை நம்ம வச்சுக்கலாம். 3 காலத்திற்கும் ஏற்றவாறு பொருந்தும்படி இத்தொடர்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவ்வாறு காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சத்தை வினைத்தொகை என்பர். புரியுதுங்களா? வினைத்தொகை அப்படின்னா என்னென்னு இப்போ நம்ம இலக்கணத்துலலாம் நிறைய இப்போ உங்களுக்கு இதெல்லாம் விளக்கங்களாக கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு பேசிக் அடிப்படை 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அடிப்படைகளெல்லாம் தெரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு இது என்ன தொடர், இது வினைத்தொகையா இல்லை வேற்றுமை தொகையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய அந்த மாதிரி வினாக்கள்லாம் கேட்பாங்க. பெரிய வகுப்புகள் வரும்போது நிறைய இந்த மாதிரி வரும். அதனால் இந்த அடிப்படைகளை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு பெரிய வகுப்பு வரும்போது எளிமையாக இருக்கும். உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.